அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பிரியமான எனக்கு அன்பாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய சபையில் நீங்கள் அறிந்த வண்ணமாய் டிசம்பர் 1 முதல் 21 நாள் அதிகாலை ஆராதனை நடைபெறுகிறது. நாங்கள் குடும்பமாய் சபையாய் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் பாரப்பட்டு செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரோடு பேசுவோம் என்கிற தலைப்பில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். கடந்த 2 நாட்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டேன். இன்றைக்கு டிசம்பர் 3வது நாள். இன்றைக்கும் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசேப்பை குறித்து உங்களோடு கூட சொல்லும்படியாய் நான் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் தன் குமாரர்கள் எல்லாரையும் கூடி வரவழைத்து அவர்களை குறித்து ஆசீர்வாதமான காரியத்தை சொன்னதை தான் இங்கே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 25 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது. யோசேப்பு கனி தருகிற செடி. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் 2 காரியமாக நான் நம்புகிறேன். ஒன்று, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 2வது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக என்றால் நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற கனியை தர வேண்டும். யோசேப்பை குறித்து அவருடைய தகப்பனார் சொன்னார், யோசேப்பு என் மகனே, நீ கனி தருகிற செடி. பிரியமானவர்களே, கனி தருகிற செடி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. ஆமென். சாதாரண கனி தரும் செடி அல்ல நீங்களும் நானும். நீர் ஊற்றுகள் அண்டையில் இருக்கக்கூடிய கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேலே படருமா. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் கனி தருகிற ஒரு மரமாய், செடியாய், கொடியாய் படருகிற ஒரு நிலையில நீங்கள் காணப்படுவீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயம் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தது, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆம், நீங்கள் மேய்ப்பனாகவும் கண்மலையாகவும் இருக்க வேண்டும். குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் உன்னதமான தேவனுடைய ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் நீங்கள் ஒரு மேய்ப்பனாகவும் கண்மலையாகவும் இருங்கள். நிர்விசாரமாக சோரஸ்திரிகளின் பிள்ளையா ஏதோ வந்தோ போனோம் என்று நீங்கள் உங்களுடைய சபையில் இல்லாமல் நீங்கள் கண்மலையும் ஒரு தலைவனுமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான காலை வேளையில இந்த வசனத்தின்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கனி தரும் செடியாக இருங்கள். யோசேப்பின் வாழ்விலே இது ஒரு அற்புதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.